51 அடியில கருமாரியம்மன் சிலை வச்சிருக்காங்க. அம்மனை சுத்தி 200 அடியில சிவலிங்கம் வரப்போகுது. முதல்ல கட்டின 108 திவ்ய தேச பெருமாள் கோயிலும் இங்கதான் இருக்கு. இந்த கோயில் திருவடி சுலமுக்கு வர காரணத்தை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கோயிலே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. வீடியோ தான் எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எப்படி இந்த இடத்துல வந்ததுங்கிறத பார்ப்போம். 6வது தலைமுறை மதுரைமுத்து சுவாமிகளால கட்டப்படுற கோயில் தாங்க இது. இந்த கோயிலை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் திருவேற்காடு அம்மன் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும். திருவேற்காடு அம்மன் கோயில் தம்பு சுவாமிகளால 1955ல கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2000 வரையுமே அவங்க தான் அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அந்த டைம்ல அம்மன் சிலையை பெருசா கட்டணும் முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த கோயிலோட வருமானம் அதிகமா வந்த காரணத்தினால அறநிலைத்துறை கட்டுப்பாடு கீழே இந்த கோயில் போயிடுது. ஒரு நாள் மதுரைமுத்து சுவாமிகள் கனவுல அம்மன் தோன்றி விஸ்வரூப காட்சி அளிக்கிறாங்க. அக்னி ஸ்வரூபமாக அதை பெயிண்ட் மூலியமா வரைகிறாங்க. வரைஞ்சு பார்த்துட்டு இதை கோயிலா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதை திருவேற்காட்டுல வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. மதுரைமுத்து சுவாமிகள் இந்த கோயிலை பெருசாவும் அதே சமயத்துல கருமாரியம்மன் சிலையை பெருசாவும் வைக்கணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதுக்கான கல் தேடும் போது அம்மன் கனவுல தோன்றி நான் படுத்தார் போல் இடத்துல இருக்கேன்னு சொல்லி சிறுதாமூர்ங்கிற ஊர் வாலஜாபாத்ல இருக்கு. பூமிக்கு அடியில 22 அடி தோண்டி எடுக்கப்பட்ட ஒரே கல்லு பியூர் கிரானைட் கல்லு சிங்கிள் பீஸ்ங்க. அது அந்த கல்லை தோண்டி எடுத்து அம்பாள் கனவுல காட்சியா கொடுத்தத சிலையா மாத்துறாங்க. அந்த சிலையை திருவேற்காட்டிலே வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது திருப்போரூர் கல்யாணத்துக்கு சுவாமிகளை அழைக்கிறாங்க. போற வழியில இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கனவுல வந்த இடம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி மதுரை முத்து சுவாமிகள் திருவடி சுலம்ங்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இந்த ஊருக்கு திரு எடைஸ்வரம்னு பேர் இருந்துச்சு. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்க ஒன்னு இருக்கு. இன்னும் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு விவசாயம் பண்ண இடம்னு. 7 மலைகளுக்கு நடுவுல அமைஞ்ச இடமா இருக்கு. சுத்திலும் வயல்வெளியா இருக்கு. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல கோயில் கட்ட நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. அங்க வசிக்கிற மக்கள்கிட்ட கேட்கிறாரு இந்த இடத்தை தரீங்களான்னு. தாராளமா எடுத்துக்கங்கன்னு சொல்லி மக்கள் சொல்ல மதுரை முத்து சுவாமிகள் இந்த இடத்துல அம்பாளை வைக்கலாம்னு முடிவு பண்ணி 140 டயர் கொண்ட வண்டியில கருமாரியம்மன் சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கருமாரியம்மன் சிலை 450 டன் எடையும் ஒரே கல்லாலான 51 அடிகளானதுன்னு சொல்றாங்க. சிலையை வச்சுட்டாரு. கோபுரம் எப்படி அமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அம்பாள் கனவுல தோன்றி சிவபெருமான் தன்னை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி கனவுல பாக்குறாரு. அப்போ லிங்கத்துக்குள்ள அம்பாளை வைக்கிறாரு. அம்பாளை சுத்தி 200 அடியில லிங்கம் வரப்போகுது. அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மேல கோடி லிங்கங்கள் சகசர லிங்கம்னு சொல்லுவாங்க. அது பானத்திலையும் ஆவடையார் பாகத்துல அம்பாளும் காட்சியளிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றதுக்காகவும் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றதுக்காகவும் வைக்கப்படுது. இதற்கு இடையில கருமாரியம்மன் சிலை வச்சு கட்டிட்டு வர்றப்ப மதுரைமுத்து சுவாமிகள் கனவுல பெருமாள் தியான கோலத்துல காட்சி அளிக்கிறாரு. என்னடான்னு கிட்டக்க போய் பார்க்கும்போது அது கல்லா சரிஞ்சு விழுகுது. அந்த கல்லை எண்ணி பார்க்கும்போது 108 சாலகிராம கற்களா இருக்குது. அப்போ 108 சாலகிராம கல்லு கிடைச்சனால 108 திவ்ய தேசங்களான 108 பெருமாளை சேர்த்து ஒரு கோயிலா கட்டணும்னு முடிவு பண்றாரு. 108 திவ்ய தேசங்கள்ல 2 தேசங்களுக்கு போக முடியாது. ஒன்னு சொர்க்கம், இன்னொன்னு பரமபத வாசல். மத்த 106 திவ்ய தேசங்களுக்கும் நேர்ல போய் பார்த்து வரைஞ்சு அமைக்கப்பட்டதான் இப்ப நீங்க பாக்குறது. இப்போ ஆந்திரா சில இடங்கள்ல 108 திவ்ய தேசம் கட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா முதல்ல 108 திவ்ய தேசங்களை ஒரே இடத்துல கட்டி அமைச்சது மதுரை முத்து சுவாமிகள்னு சொல்லப்படுதுங்க. அது இந்த திருவடி சுலம்ல இருக்க இந்த கோயில் தான். கோயிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீடியோ தான் எடுக்கக்கூடாதுன்றாங்க. கருமாரியம்மனை சுத்தி 200 அடிக்கு லிங்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு 2027ல கும்பாபிஷேகம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நவ விநாயகர் அறுபடை வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நவராத்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல மதிய வேளையில எப்போதுமே சுவையான அன்னதானம் போடுறதா சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை மக்கள் இந்த கருமாரியம்மனை தரிசித்து எலுமிச்சை மாலை சாத்துவதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னா மகேந்திர சிட்டி வழியா வந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ல வரும். கார் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பஸ் வசதி இங்க கிடையாது. செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்கும். இங்க பஸ் வசதி உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாம் இருக்கு. ஈஸியா வந்துட முடியும். இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னா வேற என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.